சுவாமியே சுந்தரானந்த சித்தரையனையப்பா சுவாமி சரணம். எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக பகவானை வேண்டிக்குவோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம காந்திநாத் ஐயப்ப சாமி திருக்கோயில கூட்டு பிரார்த்தனை நடக்கும். அந்த கூட்டு பிரார்த்தனுடைய சாராம்சமே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும். மனசளவுல அவங்க வேண்டுகிற பிரார்த்தனை எல்லாமே பகவானுடைய இந்த காதுல போய் கேட்டு அவருடைய அந்த கடைக்கண் பார்வை, இந்த கருணை பார்வை எல்லாரும் மேலேயும் பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில வளமும் நலமும் பெறுவணும்னு பகவானை வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூட்டு பிரார்த்தனை வைக்கும். ஒவ்வொரு கோயில்ல போனா நமக்கு மட்டும்தான் பிரார்த்தனை வச்சுட்டு இருப்போம். இந்த கூட்டு பிரார்த்தனை ஒரு காலத்துல எல்லா மிகப்பெரிய கோவில்களெல்லாம் பழமையான கோவில்களே இருந்தது. கால சூழ்நிலையின் காரணமாக, இயந்திர வாழ்க்கையின் காரணமாக இதெல்லாம் மருவி என்ன ஆச்சுன்னா, இந்த கூட்டு பிரார்த்தனை, இந்த பஜனை, இந்த நதிய பக்தி சொற்பொழி பண்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. கேட்கறதுக்கு ஆட்கள் கம்மி. அதனால இந்த பக்தி சொற்பொழி பண்றவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி எப்படி அவங்க எல்லாம் வெவ்வேறதுக்கு போயிட்டாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா மனபாரம்னு சொல்லுவாங்க. இந்த மனபாரம் எங்க இறக்கி வைக்கிறதுனா, எந்த ஒரு இடத்துல இப்ப கோவிலுக்கு போறோம், ஒரு பேரூர், நம்ம கோவில பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் பேரூர் சங்கமேஸ்வரர் கோயில். அதாவது பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள இந்த கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்கும். அந்த சிவன் பாளையத்துல எல்லாம் போய் ஒரு இடத்துல பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஒரு கோவிலை போய் சுத்தி சாமி கும்பிட்டு அங்க போய் 10 நிமிஷம் உட்காரணும். எந்த கோயிலுக்கு போனாலும் நேரா வர்றோம். நீங்க நல்லா உங்களை நோட் பண்ணி பாருங்க. நேரா ஒரு கோவிலுக்குள்ள வருவோம். ஒரு கோவில் ஆகம விதிப்படி சொல்லிட்டு, நம்ம இந்து சனாதன தர்மம், இந்து தர்மத்துல நிறைய விதிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ள போனா மொத்த காரியம் கால் கழுவிட்டு உள்ள போகணும். வீட்டுக்குள்ள போனாலும் அந்த காலத்துல வெளியே சுத்தி போனாலும் வீட்டுக்குள்ள போகும்போது கால் கழுவிட்டு உள்ள போச்சுனாங்க. ஆனா செப்பலோட நீங்க வீட்டுக்குள்ள போற பழகிட்டோம். வெளியில எல்லாம் ஊர் புறம் சுத்தி என்ன பண்றோம், கால் அலம்பாம. ஏன்னா அந்த காலத்துல நிறைய திருஷ்டி இது மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அமானுஷம் நிறைய இருந்தது. அதனால நம்ம அதெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, காலை சொட்டை இல்லாம கழுவிட்டு தலையை தண்ணி லைட்டா தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போவாங்க. அப்படி எல்லாம் இருந்த காலம் இன்னைக்கு மாறிடுச்சு. அன்னைக்கு சயின்டிக் பிரகாரம், அதாவது கடவுள் பக்திங்கிறத விட, நம்பிக்கைங்கிறத விட சயின்டிக் பிரகாரம் பார்த்தோம்னா நோய்கள் நம்ம அண்டாது. கிருமி நாசினி மாதிரி காலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள பண்ணோம். கிருமி நாசினி மாதிரி இதெல்லாம் அதே மாதிரிதான் கோவில் 1000 பேர் வரக்கூடிய இடம். அந்த இடத்துல வரணும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் காலெல்லாம் அலம்பிட்டு சுத்தம் பண்ணிட்டு நேரா படி தொட்டு கும்பிடணும். படி மிதிக்க கூடாது. வீட்டினுடைய வாசப்படியே மிதிக்க கூடாது. நிறைய நீ வீட்டு வாசப்படி இருந்து ஆடிட்டு இருக்கிறோம், விளையாடுவோம். நிறைய பேர் அந்த இடத்துல இருந்துதான் பெரியவங்களே அதைத்தான் பண்ணுவாங்க. கோயிலுடைய அந்த வாசல் உள்ளுக்குள்ள ராஜகோபுரத்துடைய வாசலை தொட்டு கும்பிட்டு தாண்டி நேரா போய் கணபதியை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து நிறைய சில பரிவார தெய்வங்கள் எல்லாம் பார்த்துட்டு மூலஸ்தானத்தை போய் சாமி கும்பிடணும். அதுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். கொடிமரம் பாத்தீங்கன்னா, அதாவது மூலாதாரம்னு சொல்லுவாங்க. அதாவது சுவாசம், அதாவது இந்த இடத்துல இருந்தா பகவானுக்கு கலசத்துக்கு சுவாசம் போகுமா. இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது. நாங்க வெளியில பெரியவங்க சொன்னதை கேட்டு சொல்றோம். கொடிமரத்திலிருந்து சுவாசம் பகவான் மேல கலசத்துக்கு போய் கலசத்திலிருந்து பகவானுக்கு பகவானுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வருமா. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த கோவில்ல, இந்து தர்ம கோவில்ல நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சு கிடக்குது. அதாவது புதையல்னு சொல்லுவோம் கோவில்கள் எல்லாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அது நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டு 15 நிமிஷம் மினிமம் அந்த இடத்துல உட்காந்து ஒரு சும்மா ஒரு கண்ணை மூடி அப்படி பிரார்த்தனை பண்ணணும். அந்த இடத்துல நீ ஜபமோ நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போயிருப்போம். ஆனால் நீங்க அந்த 1 மணி நேரம் அந்த கோவில்ல போய் சுத்துறக்குள்ள உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க பாசிட்டிவ் மைண்ட் அவ்வளவு ரிலாக்ஸேஷனா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்குள்ள போனா செல்போன் எடுத்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். யாராவது புதுசா ஒருத்தர் ஏதாவது வித்தியாசமா கொண்டதுன்னா அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பேசாம அடுத்தவங்களை பத்தி பேச என்ன பண்ணணும், கடவுளும் விட்டுட்டாரு. நம்ம எதுக்கு அவன் வந்தான், கடவுளே கேட்பாரு எதுக்காக வந்தான், அவ்வளவு கஷ்டப்பட்டு முடியாதானே. எல்லாம் மறந்து வெளியில போகும்போது நினைப்பான், ஐயோ கடவுளே எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்போம். அதனால தயவு செய்து சொல்றேன், கோயிலுக்குள்ள வரும்போது எதுக்காக உள்ளுக்குள்ள வரமோ அதை மட்டும் நினைச்சிட்டு வாங்க. அங்க என்ன பண்றான், இங்க என்ன பண்றான், அவன் தப்பு பண்றான், அவன் சரி பண்ணானா, இதை தயவு செஞ்சு பார்த்துட்டு வராங்க. ஒரு மருதமலைக்கு கோயிலுக்கு போறோம்னா அங்க யாரோ தெரியுன்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லாரையும் சொல்லுவேன், எல்லாரையும் சொல்லுவாங்க. மருதமலை முருகனை தான் பார்க்க போறேன்னு யாருமே சொல்ல மாட்டேன். நீங்க வேணா தயவு செஞ்சு ஒரு கேட்டு பாருங்க, மருதமலை யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு சும்மா கேஷுவலா கேட்டு பாருங்க. டிரைவர் தெரியுமா, ஐயர் தெரியுமா, எல்லாரையும் தெரியும். இருக்கு ஈவோ தெரியுமா, இருக்கிற எல்லாத்தையும் தெரியுமா. நான் முருகரை யாரு முக்கியமா, நான் முருகரை தெரியாது அங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் இன்னைக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய படுற துன்பத்துக்கு நம்ம பிரார்த்தனைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இந்த மாதிரி பக்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லித்தர இடத்துல யாரும் நிக்கிறது இல்லை. அதனால நீங்களும் கொஞ்சம் மாத்திக்கணும். நம்ம பாத்தீங்கன்னா நிறைய வேலை செய்யற இடமா இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும், மிக முக்கியமானது.
ஒரு வீட்டுல வந்து ஏழை பரம ஏழையா இருப்பாங்க, அன்றாடம் சாப்பாடே வந்து அவங்க ஒரு நேரம் சாப்பாடு 3 நேரம் குடிக்கிற ஆளா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சில வீட்டுல எல்லாமே இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள புருஷன் முன்னாடி பேசிக்கவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளுடைய தேவையில்லாத நம்ம நிறைய ஆசைகளை அளவுக்கு ஆசைப்படுவது தவறு கிடையாது, அதிகப்படியான பேராசைப்படுவதனால தவறு. இன்னைக்கு வந்து நம்ம நினைக்கிற துன்பத்திற்கு முதல் காரணமே ஆசைன்னு சொல்லுவாங்க. அதனால வாழ்க்கையில நம்ம தேவைகளை குறைச்சுக்கிட்டனாலே வாழ்க்கையில சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அவர்தான் எல்லாமே நம்மளுக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவர்தான் எல்லாம். அதனால அவர்கிட்ட உங்க வாழ்க்கை உங்க இதெல்லாம் பயணத்தை ஒப்படைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் பார்த்துக்குவார். நீ அவரையும் பார்க்க கூடாம ஒரு சின்ன ஒரு விஷயம், மகாபாரதத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், துச்சாதனன் துயில் உரிவாரு, திரௌபதி வந்து அந்த புடவையை விடாம பிடிச்சிட்டே இருப்பாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கண்ணா காப்பாத்து, கிருஷ்ணா காப்பாத்துன்னா பக்கத்தாலேயே தான் பகவான் இருந்திருப்பார். கூப்பிடுற இடத்துலதான் பகவான் இருக்கிறார், ஆனா வரமாட்டார். ஏன் தெரியுங்களா? நீ வருவியா வரமாட்டாரு அவநம்பிக்கையோட பிடிச்சிட்டு இருப்பா திரௌபதி. கடைசியில முடியாத பட்சத்துல கர்வம் கிருஷ்ணார்பணம் கையை தூக்கிட்டு கிருஷ்ணான்னு சொல்லும் போது அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷயம்னா பெருகட்டும்னு சொன்னேன். அந்த புடவையில் நிறைய வந்த துச்சாதனனே கை வலிச்சு அவன் மயங்கமோடு கீழே விழுந்துருவாது. என்ன காரணம்? பக்தி வந்து இருக்கணுங்க. பக்தி எப்படி இருக்குன்னா, நம்பிக்கையோட பக்தி இருக்கணும். நம்பிக்கை எதுல இருக்கணும்? கடவுள் அந்த நம்பிக்கைங்கிறது அந்த சின்ன பாயிண்ட்ல தான் இருக்கணும். நம்ம கிட்ட அப்படி எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாரும் நிறைய கோயிலுக்கு போறோம் வர்றோம், ஏதோ நாங்களும் கோயிலுக்கு போறோம். இந்த கோயிலுக்கு போனா சரியா இருக்குமா? இல்ல நீங்க இந்த இடத்துல அந்த கோயிலுக்கு எல்லாம் போகாது. இதுல ஒரு பாலிடிக்ஸ் வேற. நம்ம இந்து தர்மத்துல இது மகா மோசமான ஒரு விஷயம். இதெல்லாம் களையப்பட வேண்டிய விஷயம். ஒரு கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு ஆகாது. இந்த கோயில் ஒரு விசேஷம் பண்ணா அந்த கோயில் ஒரு விசேஷம், அந்த கோயில் இதெல்லாம் எப்படி கடவுள் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டார். இன்னைக்கு கடவுளை வச்சு இன்னைக்கு சம்பாதிக்கிற வேற ஆரம்பிச்சிட்டோம். இங்க கடவுள் கண்ணை திறக்கிறார், கூப்பிடுறார், பேசினார், வந்தார். கடவுள் என்னைக்குமே கண்ணை திறந்துட்டு தாங்க இருக்கிறார். நம்ம தான் கண்ணை மூடிட்டு சுத்திட்டு இருக்கணும். அதனால வாழ்க்கையை கடவுளை கடவுளாக பாருங்க. கடவுள் அவ்வளவுதான், அவள் என்ன பிசினஸ் டே கிடையாது. கடவுள் வந்து என்னைக்குமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம தான் கடவுளை பார்க்க மாட்டோம், நம்ம தான் குண்டலா சுத்திட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனசை அமைதிப்படுத்துங்க. போற இடத்த நம்பிக்கையோட போங்க. நீராஜனம் ஏத்துறீங்க என்னங்க, ஒரு தேங்காய் உடைச்சு நீராஜனத்துல கடவுள் நிறைய கொடுத்துருவாரா? ஐயோ, இது நம்பிக்கைங்க. யானையின் பலம் தும்பிக்கை எல்லாம், மனிதனுடைய பலம் எங்க இருக்குன்னா நம்பிக்கை இருக்கு. செங்கல் எடுத்து வச்சு கடவுளை நீங்க ஆவாகனம் பண்ணா கடவுள் அந்த சிவனா சிவன், முருகன்னா முருகன், ஐயப்பன் ஐயப்பன். உருவமே வழிபாடு இல்லாத ஒரே கடவுள் நம்ம வந்து ஜோதி சொரூபம். இந்த தேங்காய்க்கு அவ்வளவு, இந்த நீராஜன வழிபாடுங்கிறது அவ்வளவு விசித்திரமான வழிபாடு, வேல்யூவான வழிபாடு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கோவில் உருவானதே இந்த நீராஜனத்தினாலதான். ஆனா பக்தியோட உண்மையா போடுங்க, கண்டிப்பா சக்சஸ். இதுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த நீராஜனம் போட்டு வாழ்க்கையில மேல வந்திருக்கிறாங்க. அவங்க நியாயமான கோரிக்கையில கடவுள் கண்டிப்பா பிரார்த்தனை நிறைவேற்றிருக்கிறாரு. என்னங்க, நான் 3 வாரமா போட்டு இருக்கிறேன், என் பிரார்த்தனை நிறைவே இல்லைங்க. ஏங்க என்ன நிறைவேறல? இல்ல என் பையன் IAS படிக்கணும்னா ரிசல்ட்டே வரமாட்டேங்குது. அதாவது என்னன்னா, இந்த பிரார்த்தனைங்கிறது உனக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய வலிமையான பொருள். அதாவது ஒரு படிச்சாதான் உனக்கு அந்த இடத்துல மார்க் கிடைக்கும். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, படிக்கிறவனுக்கு தான் பரீட்சையில போய் ஸ்கூல்ல படிக்கிறவனுக்கு தான் எக்ஸாம் வைப்பாங்க, ரோட்ல சுத்துறவனுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில ஒரு பரீட்சை மாதிரி தான். நீங்க வாழ்க்கையில முழு நம்பிக்கையோட எந்த காரியத்தை செஞ்ச, ஒரு கற்பூரம் வாங்கி 10 வச்சனும் கடவுள் கண்டிப்பா கேட்பாரு. நீராஞ்சனத்துக்கு மட்டுமே கேட்கும். ஆனா நீராஞ்சனம் ஒரு வழிபாடு அந்த காலத்துல ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. அதனால நிறைய நம்பிக்கையோட வாங்க, கடவுள் கண்டிப்பா நம்ம கூட இருக்கிறாருங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம கிட்ட தப்பு இருக்குங்க. நம்ம மனுஷங்க தான், நம்ம ஏதோ ஒரு வகையில தப்பு செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு மனுஷ ரூபத்துல வந்து ஒரு நேர்ல கடவுள் வரமாட்டார். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மனுஷ ரூபத்துல வந்து கடவுள் ஒரு சொல்லிருப்பாரு, செய்யாத தப்புன்னு சொல்லும் போது நம்ம திருத்திக்கிறீனால் கடவுளே நேர்ல வந்தா நம்மள என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. கடவுள் தாங்க எனக்கு வந்து சிவன் தாங்க எனக்கு பிடிச்ச ஒரு சிவன் வந்து சூளத்தோட முடியோட பாம்போட வந்து எனக்கு சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அது கஷ்டம். அதனால நிறைய விஷயங்களை நமக்குள்ள மாத்திக்குவோம், திருத்திக்குவோம். இப்போ 10th எக்ஸாம் வரப்போகுது, +2 எக்ஸாம் வரப்போகுது. நிறைய குழந்தைகள் வந்து விருப்பப்பட்டிருக்கீங்க. போன வாரம் கேட்டது, இந்த வாரம் கேட்டிருந்தாங்க. நிறைய மார்க் வாங்கி குழந்தைங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அச்சீவ்மெண்ட் பண்றதுக்காக பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை சங்கம் நீங்களும் சேர்ந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடம்புக்கு சரியில்லாத நிறைய பேர், ஒருத்தர் பாத்தீங்கன்னா KMCHல டாக்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு புதன்கிழமை மணிக்கு சர்ஜரி நடக்க போகுது. அவங்களுக்கும் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அதே மாதிரி போன வாரம் ஒருத்தர் வந்து நம்ம அவினாசி ரோட்ல போகும்போது இந்த கோவில்ல சர்வீஸ் பண்றவர், அவருடைய மருமகன் ஆக்சிடென்ட் ஆயிட்டார். அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறார். நிறைய தாடையெல்லாம் நிறைய அடி. ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொல்லணும். அதனால ஹெல்மெட் போட்டவங்க கூட அந்த கிளிப்பு போட்டு போறதில்ல. தயவு செய்து நீங்களும் அவங்களுடைய குடும்பம் அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வெளியில வரணுங்கிறதுக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அது இல்லாம நிறைய பேர் இதுக்குள்ள யாரோ மனசுக்குள்ள நிறைய
அழுத்தி வச்சுட்டு இருப்பீங்க. அந்த அழுத்தம் உங்களுக்கும் பிரார்த்தனைகள் இருக்கும். சில பேர் நண்பன்கிட்ட சொல்லலாம், சில கணவன்கிட்ட சொல்லலாம், சில அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம். அதையெல்லாம் சொல்ல முடியாத விஷயத்த டியர் ஃப்ரெண்டா, நல்ல நட்பா, நல்ல நண்பா நினைச்சு இவர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாருங்க. ஒரு நேத்திரம் அப்படின்னாலே உயிரோட்டமான நேத்திரம், கண்களோட அவர் பார்த்துட்டே இருக்கிறார். நீங்க எதுவாக பார்க்கிறீ அதுவாக நான், நீ என்ன ரூபத்துல நீ பார்க்கணும் விருப்பப்படுறியோ அந்த ரூபத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறார். அதனாலதான் நம்ம கோவில்ல ஒரு எல்லா கோயில் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கோயில மகாமேர் வச்சிருக்கோம். ஸ்ரீ சக்கரம் ராஜராஜேஸ்வரி அந்த அம்மாவை பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோம். அது பிரசன்னம் பார்த்து பிரதர்சனத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி பின்னாடி இருக்கிற நாகர், நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 to 6 அந்த வர நேரம் ராகு காலத்துல உங்களால முடிஞ்ச கொஞ்சம் பால் எடுத்துட்டு வந்து அது கூட மஞ்சள் கலந்து உங்களால முடிஞ்ச அபிஷேகம் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நல்லது நடக்கும். அதுவும் இல்லாம முடிஞ்ச ஒரு ஆளுக்குனாலும் சாப்பாடு வயிறார வாங்கி கொடுங்க. இந்த கோவில் வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த சாப்பாடு தான். அன்னதானம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் இவ்வளவு வளர்ச்சியாகி இவர் இன்னும் கூட நீங்க கண்ணுக்கு முன்னாடி மேல வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. இது யாருனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நாளைக்கு நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு இருப்போமே இல்லையே தெரியாது. இந்த கோவில் இருக்கும். இந்த கோவில்ல நிறைய தெய்வீக பணி மட்டும் இல்லாம எரிபணி மட்டும் இல்லாம பொதுப்பணி நிறைய நடக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்கிறோம். மாசத்துல 2 நாள் டாக்டர் வந்து செக் பண்றாங்க. வர 26ஆம் தேதி இந்த ஐ கேம்ப் நடக்க போதீங்க. சுகர் பிரச்சனை, பிரஷர், சுகர் இந்த மாதிரி பிரச்சனை முக்கியமான டாக்டர் இந்த வந்து எல்லாம் செக் பண்றாங்க. அதனால நீங்களும் உங்க நண்பர்கள்லாம் சொல்லி வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிடலாம். கோவிலுங்கிறது பொங்கல் சுண்டல் மட்டும் கொடுக்குற இடம் இல்லை. இந்த மாதிரி நிறைய மன அழுக்குகளை போக்கக்கூடிய இடம். நீங்க உங்களுக்கு சொல்லும் போது இது எனக்கும் ரிப்பீட் ஆகுது. நானும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நானும் மனசு தான் நிறைய விஷயங்களை இந்த மைனஸ்ல இருந்து பிளஸ் ஆகிக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அச்சய திருதி வரப்போகுது. வர திங்கட்கிழமை அச்சய திருதி போன வருஷமெல்லாம் நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தங்கத்தோட விலை, நகையோட விலை எங்கேயோ போயிட்டு நிக்குது. இருந்தாலும் கூட அந்த அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, உங்க வீட்டுல நிறைய சொம்பு நிறைய தண்ணி வைங்க. தண்ணி பஞ்சம் வரவே கூடாது. அப்படிதான் கேட்டா பெட்ரோல் தான் வாங்கி வைக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். என் நண்பர் சொன்னார், இல்லைங்க பெட்ரோல் பிரச்சனை வந்து கேஸ் பிரச்சனை வந்து ஒரு சிலிண்டருக்கு வீட்டுல வச்சு போச்சு பண்ணாட்டு இருக்கேன். அப்படின்னா இல்ல, தண்ணி நிறைய ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து வைங்க. கொஞ்சம் அரிசி வைங்க, மஞ்சள், அதே மாதிரி உப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சு நிறைவான வாழ்க்கை உலகம். அதாவது விவசாயிகள் நல்லா இருக்கணும், எங்க இதுல நீர்நிலைகள் நிறைய தண்ணி நிறைய நிக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா இது வந்து பயங்கரமான பொது வேண்டுதல். இதெல்லாம் நினைச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுல என்னைக்கும் குறையே வராது. அதுவும் இல்லாம தயிர் சாதமும் எலுமிச்சம்பழ சாதமும் மகாலட்சுமி ரொம்ப பிடிச்சமான சாதம். நைவேத்தியம் பண்ணவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு செஞ்சு கோவில கொண்டு வந்து நீங்க தரலாம். அந்த அன்னைக்கு காலையில ஹோமம் நடக்கும். எல்லாருக்கும் வெள்ளி காயின் தர்றாங்க. அன்னைக்கு மகாமேரு அன்னைக்கு வெளியே எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. அபிஷேகம் நிறைய நடக்கும், ஹோமம் நடக்கும், மகாலட்சுமி ஹோமம் நடக்கும். அந்த அன்னைக்கு மகாலட்சுமி ஹோமம் பண்ணா வெள்ளி காயின் வந்து நிறைய தருவாங்க. தெரிஞ்ச 150 காயின் தான் இப்ப கொடுக்கற சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தினால 375 ரூபாய் காணிக்கையாக இது வாங்க வசூலிக்கப்படும். இதுல அன்னதானம் நிறைய விஷயங்களா நிறைய நடக்கும். அதனால உங்களால முடிஞ்சா நீங்க புக் பண்ணிக்க. இன்னைக்கு நான் 100 காயினுக்கு மேல புக் பண்ணிட்டாங்க. நீ 50 காயின் மட்டும் தான் இருக்கு. விருப்பப்படுறவங்க மட்டும் புக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இந்த கட்டட நிதி உங்களால ஒரு செங்கல் கொடுக்க முடிஞ்சாலும் தயவு செஞ்சு கொடுத்து உதவி பண்ணுங்க. ஏன்னா நம்ம இல்லைனாலும் இந்த 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 ஊரினுடைய அடையாளமா இந்த கோவில் வரப்போகுது. பெரிய கொடிமரம் கிட்டத்தட்ட 38 அடி ஹைட்ல கொடிமரம் இங்க வரப்போகுது. நிறைய 2 ஃப்ளோர் வரப்போகுது. அதுல ஒரு ஸ்கூல் மேல வரப்போகுது. எங்களுடைய ஆசை கனவு எங்களுக்கு எல்லாம் ஒரு ஈவினிங் கிளாஸ் வரப்போகுது. 1ஆம் கிளாஸ் இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வரப்போகுது. யோகா சென்டர் வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய கற்பனைகளோட இந்த இடத்த நம்ம கடவுள் கொடுத்த இந்த பொக்கிஷத்தை வியாபாரத்துக்காக பயன்படுத்தாம நிறைய மக்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தணுங்கிறத பண்ணிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு கடவுள் எல்லாத்துக்கும் தான் தரப்போறார். இல்லாதவங்க கிட்ட மட்டும்தான் வாய்ப்பு தர்றாரு. யார்கிட்ட எல்லாம் வாங்க வந்துறீங்களா? இந்த கட்டடத்துக்கு யார்கிட்ட வாங்க வந்துறீங்களா? தர்மகாரியத்துக்கு யாராவது வாங்க வந்துட்டா நாளைக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் என்ன பண்றோம் கிட்ட தான் காசு வாங்குவோம். நாளைக்கு கரண்ட் பில்லுக்கு என்ன பண்ணணும், கரண்ட் பில்லு காசு வச்சிருக்கிட்ட தான் அவர் காசு வாங்குவார். ஏன் தெரியுங்களா வாங்குவாரு? அவனை மட்டும்தான் கொடுக்க சொல்ல. தர்மம் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. காசு பணம் இருந்து எடுத்தோடனே நீட்டிட்டு போய் ஒரு தர்மம் பண்ணிட முடியாது. தர்மம் பண்றது கூட அவனை அனுமதி வேணும். அவன் அனுமதி இல்லைன்னா நீங்க தர்மமே பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க. ஏதாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ இல்ல பிரெயின் வாஷ் எல்லாம் கிடையாதுங்க. கடவுளுங்க அப்பா சொன்னா கூட நீ தனியா விட்டே இல்ல 10 பேர் படி கொட்டு கொட்டி விட்டுருவாருன்னா தர்மசாஸ்தான் ஐயப்பனுக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அரிய மரணம் உண்ணான தெய்வம், காக்கிற தெய்வம், அழிக்கிற தெய்வத்தோட பிறந்தவர். அதனால முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க. ஏன்னா கட்டட வேலைகள் கொஞ்சம் நிக்குது பணம் இல்லாதனால. ஒரு சிமெண்ட் மூட்டை எடுத்து கொடுத்தா ஏன்னா யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இருப்பதால் கொடுக்கவில்லை, கொடுப்பதால் இருக்கிறது. யார் மனமு வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட கடவுள் கொடுத்துட்டே இருப்பாராம். ஆனா நாளைக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கொடுக்க கூடாது, ஸ்டாப் ஆயிடும். அதனால என்ன முடியுமோ உங்க வீட்டுல போய் கன்சல்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்ங்கிறது 10 பேர் வாங்கிட்டா 10 மூட்டை சிமெண்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1500 சிமெண்ட் மூட்டை வேணும், 4500 செங்கல் வேணும், 45,000 செங்கல் வேணும். மாதிரி நிறைய விஷயங்கள் வேணும்.
உங்களால முடிஞ்சது, அதாவது எப்படி ராமருக்கு அணில் உதவிச்சோ அந்த மாதிரி முடிவு பண்ணுங்க. பெருசா முயற்சி பண்ணாது, சின்னதா பண்ணுங்க, அது பெருசாகும். அதாவது சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி முயற்சி திருவினையாக்கும். இந்த நம்பிக்கை தான் நாங்க இந்த பில்டிங் வேலை ஏற்போம். நான் 55 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கோம் மொத்தமா, டோட்டலா குடிமரத்தோட சேர்த்து. கையில காசு வச்சுட்டு எல்லாம் பண்ணல, கையில காசு வச்சுட்டா பண்ணவே முடியாது. அதனால பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு புண்ணியம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நாங்க வாய்ப்பு தரோம். நீங்களும் அந்த புண்ணியத்துல கலந்துக்குங்க. உங்க தலைமுறைக்கு இந்த இடத்துல பேர் சொல்லிட்டு இருக்கோம், அதை முதல்ல நினைச்சுக்கங்க. இந்த கோயில் கட்டதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல அமைது உங்களால முடிஞ்சு உதவி செஞ்சு கொடுங்க. நாளைக்கு திங்கக்கிழமை அச்சய திருதி, யாராவது விருப்பப்பட்டு எல்லாரும் கண்டிப்பா காலையில வாங்க. வீட்டுல தயவு செஞ்சு ஒரு நிற சொம்பு தண்ணி, மஞ்சள், பெரிய உப்பு, கல்லுப்பு, சர்க்கரை, பச்சரிசி, காயின், தங்கம் இருந்தால் தங்கம் வச்சு பூஜை பண்ணுங்க. யாராவது கிட்ட பணம் நகை வாங்கணும்னு முடிவு பண்ணினா அந்த நேரத்துல நகை வாங்கினா அந்த அன்னைக்கு அப்படி ஒரு ஐதீகம் இல்ல, அப்படி இருந்தாலும் கூட அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பொருள் சேருது. மகாலட்சுமி நகையின் மகாலட்சுமி இன்னைக்கு காலையில கொலுசு போட ஆரம்பிச்சு, தங்கத்திலேயே கொலுசு போட ஆரம்பிச்சாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். பகவான் எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு அன்னதானம் பண்ணவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தெய்வத்திரு தேவராஜ் குருசாமிகள் குழுவினர் இன்னைக்கு அன்னதானம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமா அவங்க எல்லாம் உதவி பண்ணிட்டு இன்னைக்கு கடவுள் ஐக்கியம் ஆயிட்டார், தெய்வத்தில் ஆயிட்டார். அவருடைய ஞாபகார்த்தமா இன்னைக்கு அன்னதானம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுவும் இல்லாம அமெரிக்காவில் இருந்தவங்க ஒருத்தர் வந்து உமையாள், அவங்க வந்து அவங்க ஃபேமிலி இன்னைக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யூஎஸ்ஏ. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் இன்னைக்கு நல்லா சிறப்பாக அன்னதானம் பண்ணாங்கனால இன்னைக்கு வந்து பிரியாணி போட்டோம். அதாவது கடவுள் இங்க மட்டும் நீங்க சாப்பிட்ற எல்லாத்தையும் கடவுளா தான் நான் நினைக்கிறோம். ஆனா நேரத்தில் கொஞ்சம் சத்தம் போடுவோம். சைலன்ஸ் அப்படின்னு சொல்ற வார்த்தையை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கோரிக்கை, சாப்பிடும் போது யாரும் தயவு செஞ்சு பேசாதீங்க. கல்யாண வீட்லயாகட்டும் எந்த இடத்துல போய் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடும் போதும் கடவுள் சாப்பாடு, அது எந்த சாப்பாடா இருந்தாலும் சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு பழங்க. ஒரு துளியோட சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு 145 நாள் ஆகுது ஒரு அரிசி அந்த இடத்துல விதைச்சு திருப்பி நம்ம கைக்கு வந்து வயிற்றுக்குள்ள போறக்கு 145 நாள் உழைப்புல தான் அந்த சாப்பாடு வருது. நம்ம கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு டஸ்ட்பின்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்பாடு கொட்டுறோம். வாங்கும்போது நிறைய வாங்கி சாப்பிடுங்க, என்ன வேணுமோ வயிற்றுக்கு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது தயவு செஞ்சு பக்கத்தாட்ட கிட்ட பேசாதீங்க. சாப்பாட்டு மேல மட்டும் கன்சல்ட் பண்ணுங்க, கவனம் செலுத்தி சாப்பிடுங்க. கண்டிப்பா கடவுளை கண்டிப்பா உங்களோட இருப்பார். நீங்களும் பிரார்த்தனை பண்ணீங்க. பிரார்த்தனை. சுவாமியே எண்ணியல் முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாபமெல்லாம் பரிதி முன்பணியை போல நன்னியனன் முன்னுங்க சென்றடல் வேண்டும் அண்ணாய். அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், மாறி இருக்கெல்லாம் அன்பு செய்யல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கடமும் சென்றேன் இந்திரனு திருப்புகழையில் விடல் வேண்டும். செப்பாத மினலை மேல் சுத்த சிவமாக திகழ்ந்தோங்கரும் ஜுதி செலுத்தல் வேண்டும். தப்பேதும் நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவானி பிரியாதனமும் வேண்டுவனே. சுவாமியே மரியாதை